கட்சியை வீழ்த்த நினைக்கிற இந்த மூன்று கட்சிகளுமே நாம் தமிழ் கட்சியின் சின்னமாக வந்திருக்கிற ஒளி வாங்கி சின்னத்தை பயன்படுத்தி தான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடணும். நாம் தமிழ் எனக்கு பிடிக்காதுங்க, தமிழ் தேசியம் எனக்கு பிடிக்காது, சீமான பிடிக்காது, அதனால சீமான் சின்னத்தை நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்ல முடியாது, சுவீர பாண்டியன் சொல்ல முடியாது, ஏவா வேலும் சொல்ல முடியாது, அண்ணாமலை சொல்ல முடியாது, எடப்பாடி சொல்ல முடியாது. நாம் தமிழ் கட்சி சின்னத்தை பயன்படுத்தாமல், ஒளி வாங்கியை பயன்படுத்தாமல், மைக்கை பயன்படுத்தாமல் மக்கள்கிட்ட இவங்க பேசவே முடியாது. நாம் தமிழ் கட்சி சின்னத்தை ஒரு மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஐடிவிங்கை தாண்டி மைக் டெஸ்டிங் 1 2 3 என்று சொல்வதிலேயே நாம் தமிழ் கட்சி சின்னம் போய் சேரும். ஒவ்வொரு கட்சியின் தலைவர் கூட்டத்துக்கு முன்னாடி மைக் டெஸ்டிங் சொல்லி தான் ஆகணும். மைக்னு சொல்லும்போது ஸ்டாலின் ப்ரோமோட் பண்றாரு, எங்க சின்னத்தை எடப்பாடியை ப்ரோமோட் பண்றாரு, ஏன் அமித்ஷாவும் நட்டாவும் மோடியுமே எங்க சின்னத்தை தான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறது. தேர்தல் தேதி அந்த பிரச்சார பயணம் முடிந்து அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் வரும்போது கூட தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் மைக்கை பயன்படுத்தி தான் மக்கள்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அதனால இந்த சின்னம் எளிமையாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்த சின்னம். எல்லாவற்றையும் தாண்டி அண்ணன் சீமான் உடைய அடையாளம் பேச்சு, அந்த பேச்சு மக்களுக்கு போய் சேர்வது இந்த ஒளி வாங்கி மூலமாக. சீமான்